உண்மை, உழைப்பு, உயர்வு, வெற்றி நிச்சயம். நான் உங்கள் கேப்டன் ரஞ்சித். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற கொளப்பலூருங்கிற ஒரு ஏரியா. அதில் யூனிட் நகருங்கிற ஒரு பிளேஸில் தான் நாங்கள் இன்றைக்கி எங்கள் டீமோடு வந்து இன்றைக்கி இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அக்ரி ஏரியா. எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாய பூமி. இங்கே வந்து வே பிரிட்ஜ் வந்து ரொம்ப தேவைகள் அதிகம். இங்கே நிறையா டெக்ஸ்டைல் மில் இருக்குது. அண்டு விவசாயம் ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து ஒரு கோபிச்செட்டிப்பாளையம்னாலே நீங்கள் நிறையா படங்களில் பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வயல்வெளி காடாக காமிப்பாங்க. அந்த ஏற்ற இடம் தான் இந்த பிளேஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வே பிரிட்ஜ் போடணும்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட நீங்கள் பார்க்குற இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இது கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற இந்த நான் சொன்ன யூனிட் நகரில் அண்ணன் மிஸ்டர் வெற்றிவேல் அவருடைய பூமி தான் இந்த பூமி. இந்த இடத்துல தான் நாங்கள் வே பிரிட்ஜ் போட்டு கொடுத்துருக்கோம். அதோடைய வீடியோலாம் நீங்கள் என்னுடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கேட்பீங்க. பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து 9:3 9/3ங்கிற வே பிரிட்ஜை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். சிறப்பாக இது வரைக்கும் ஓடிட்டுருக்கு. போட்டு ஒரு 1 இயர் வந்து கடந்து போய் இன்னைய வரைக்கும் எந்த விதமான ஒரு ஃபோன் கால்ஸ் கூட அவங்கக்கிட்ட இருந்து கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவாக வே பிரிட்ஜ் டிஜிட்டல் லோட் செல் போட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஎஸ் பிராண்ட் இம்போர்ட்டட் லோட் செல் போட்டு கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. அதை தான் இந்த ஒரு வே பிரிட்ஜை பற்றி அவங்களும் சில வார்த்தைகள் பேசுவாங்க. இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வே பிரிட்ஜுடைய ஓனர் வெற்றி அண்ணனும் அவருடைய பையன் குருவும் இன்றைக்கி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கனால அவங்களுடைய அம்மா வந்து இங்கே இருக்கிறாங்க. அவங்க சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆப்ரேட்டர் மிஸ்ஸஸ் கனிமொழி, அந்த பொண்ணோட நேம் என்று நினைக்கிறேன், அவங்களும் சில வார்த்தைகள் பேசுவாங்க. எங்களுடைய டீம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடத்துல எங்களுடைய 2 இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க. மிஸ்டர் சாம் அண்ட் உமர். எங்களுடைய எனக்கு இடது பக்கம் வலது பக்கம் பெரிய தூணாக இருக்கவங்க இன்னும் வராங்க பாருங்கள். இவங்க தான். வெல்கம் மிஸ்டர் உமர் பாய், வெல்கம் மிஸ்டர் சாம். இவங்க 2 பேர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து நல்ல பேக் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நிறைய விதமான அவங்களுக்கு வந்து சில என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இடங்களையும் போய் அவங்க நிறைய கற்றுக்கிட்டும் இல்லாமல் இன்னும் அட்வான்ஸ் என்னென்ன பண்ணலாங்கிறதெல்லாம் இந்த 2 இன்ஜினியர்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. கம்பெனியும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எங்களுடைய வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க. நான் நிறைய வீடியோ இதை பற்றி வே பிரிட்ஜ் சம்மந்தமாக நிறைய நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் பேர் ரைஸ்டெக் வே பிரிட்ஜ். நீங்கள் அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவில் தொடர்ந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், என்னோட பேர் கனிமொழி. நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் யூனிட் நகரில் ஒரு இடைமேறி நிலையத்தில் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணுறேன். இங்கே அக்கம் பக்கம் விவசாய பூமிகள் இருக்குது. அதனால் இங்கே ரேஸ் வைக்கப்பட்டிருக்குது எடை போடுறதுக்கு. அதனால் எல்லோரும் வந்து இங்கே எடை போடுறாங்க. நிறைய வண்டிகள் வருது. எதுவும் ப்ராப்ளம்னா இங்கே கோயம்புத்தூர் ரைஸ்டெக் அந்த கம்பெனிலேருந்து வந்து சர்வீஸ் பண்ணி தராங்க. எப்போ கூப்பிட்டாலும் வராங்க. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. நான் உங்கள் கேப்டன் ரஞ்சித். இதுதான் அந்த அடிக்கடி இந்த வார்த்தையை நான் வந்து யூடியூப்பில் பேசுகிற வார்த்தை. உங்கள்கிட்டையும் வார்த்தையை சொல்கிறேன். என்னோடய பேர் உங்களுக்கு தெரியும், ரஞ்சித். எங்கள் வே பிரிட்ஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் கடந்து போட்டு ஒரு வருடங்கள் தாண்டி விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வே பிரிட்ஜ் உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? உங்கள் பையன் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு தொழில் எப்படி இங்கே வண்டி வரதில் வந்துட்டு போயிட்டுருக்கா? ஒரே வரைக்கும் ஓடிட்டு இருக்கு வே பிரிட்ஜ். ஓகே ஓகே ஓகே. நம்ம வே பிரிட்ஜ் ஏதாவது கூப்பிட்டாலும் சர்வீஸ்க்கு உடனே வராங்களா? நான் இப்படி வந்துட்டு இருக்கேன் கேட்குறதுக்காக நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்களுடைய உண்மையாக என்ன இதை பார்த்துட்ருக்கீங்க, அதில் கூப்பிட்டு வராங்க. ஓகே ஓகே. மேலும் இப்போ ஏதாவது சர்வீஸ் வந்து இப்போ இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. வண்டிகளும் உங்களுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. சரி, ஓகே. அண்ணன் நம்ம உங்கள் பேரை வந்து இப்போ எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு இந்த வே பிரிட்ஜை பற்றி? பரவாயில்ல. சரி 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 சரி. ஓகேம்மா, ரொம்ப நன்றி. எங்களுடைய சின்ன அன்பளிப்பு இது. நீங்களும் மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். யார் கேட்டாலும் எங்களை பற்றி ரெஃபர் பண்ணுங்கள். எங்களுடைய சேவை கண்டிப்பாக தொடரும். சரிங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ.